வணக்கம் மக்களே. விஜய் கூட்டணிக்கு வராவிட்டால் படுதோல்வி உறுதி. மனம் மாறுகிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விஜய் கூட்டணிக்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லையா? அதற்குத்தான் பிள்ளையார் சொல்லி டயலாக்கா? தாவேகா கூட்டணியில் அதிமுகவை பற்றின இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் அடுத்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகங்கள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. இதில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் புதிய பேசுபொருள் அதிமுக மற்றும் தாவேகா இடையேயான சாத்தியமான கூட்டணி குறித்த ஊகங்கள்தான். குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திய சில நடவடிக்கைகள் மற்றும் அவரது கட்சியின் தற்போதைய அரசியல் சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும்போது நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலை அவருக்கு உள்ளதா என்ற கேள்வி வலுக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற இஎஸ்க்கு புதிய மற்றும் வலுவான கூட்டணி அவசியம் என்பது உறுதி. 2014 மற்றும் 2019க்கு பிறகு அதிமுகவின் வாக்கு வங்கியானது ஒரு ஸ்திரமற்ற நிலையில் உள்ளதுனே சொல்லலாம். திராவிட கட்சிகளில் வலுவான ஆளுமைகள் இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா நேரடியாக வாக்கு வங்கியை உருவாக்கவில்லை என்றாலும் இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் அவரது ஸ்டார் அந்தஸ்து மற்றும் கவர்ச்சி ஆகியவை பிரச்சாரத்திற்கு பெரும் உத்வேகம் அளிக்கும்னே சொல்லலாம். இது அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளுடன் இணைந்து வெற்றிக்கான விளிம்பை அதிகரிக்க உதவும். திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பதால் அதற்கு ஈடு கொடுக்க அதிமுகவிற்கு ஒரு புதிய கேம் சேஞ்சர் தேவை. பாஜகவை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதால் நடிகர் விஜய் போன்ற ஒரு மாஸ் தலைவரை கூட்டணியில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். மக்களவைத் தேர்தலின் தோல்விக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் பெரிய பின்னடைவு ஏற்பட்டால் இபிஎஸ்ஸின் தலைமை கேள்விக்குள்ளாகலாம். எனவே படுதோல்வியை தவிர்ப்பதற்கு ஒரு வெற்றி கூட்டணியை உருவாக்க வேண்டிய அரசியல் கட்டாயம் அவருக்கு உள்ளதுனே சொல்லலாம். அதிமுகவின் தற்போது நிலைமையை ஆராயும் போது நடிகர் விஜயின் ஆதரவு இபிஎஸ்க்கு ஒரு லைஃப் லைனாக அமையலாம். பாமக தேமுதிக இன்னும் முடிவெடுக்காத நிலையில் நடிகர் விஜயின் கட்சியை தவிர அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அரசியலில் புதிதாக நுழைபவர் என்றாலும் விஜயின் பிரபலம் ஒரு எதிர்ப்பை உருவாக்கி புதிய வாக்காளர்களை களத்திற்கு வரவழைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. எனவே பாஜகவுடன் மட்டும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை விட தாவேகாவுடன் கைகோர்ப்பது இபிஎஸ்க்கு கட்டாய தேவையாக மாறி வருகிறதுனே சொல்லலாம். தமிழக வெற்றி கழகம் ஒரு பலமான கூட்டணி அமைப்பிற்கு தீர்க்கமான சக்தியாக மாறும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும்.